தங்கம் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையில் இன்று மாற்றமில்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 290 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டரின் விலை 46 ரூபாய் அதிகரித்து 3,283 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோகத்திற்கான சிலிண்டரின் விலையில் மாற்றம் செய்யப்படவில்லை. பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் அதிகரிப்பு. சென்னையில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 11 காசுகள் உயர்ந்து 107 ரூபாய் 87 காசுகளுக்கு விற்பனை. சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு 10 காசுகள் உயர்ந்து 99 ரூபாய் 65 காசுகளுக்கு விற்பனை. டீசல் விலை அதிகரிப்பால் அத்தியாவசிய பொருட்களின் விலை மேலும் உயரும் அபாயம். தமிழகத்தில் பொறியியல் படிப்பில் சேர 2,81,000 விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக தகவல். ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கான JEE அட்வான்ஸ் தேர்வு முடிவுகள் வெளியீடு. JEE.adv.ac.in என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகளை அறியலாம் என்று அறிவிப்பு. கோவையைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் மோகனா உட்பட 5 பேர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமனம். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 37 உயர்ந்தது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஒரு மாநிலங்களவை இடத்துக்கான தேர்தலுக்கு இன்று வேட்புமனு தாக்கல் தொடக்கம். அதிமுகவின் CV சண்முகம் தனது பதவியை ராஜினாமா செய்ததால் காலியான இடத்துக்கு நடைபெறும் தேர்தல். தேனி, திண்டுக்கல், தருமபுரி, மதுரை ஆகிய மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் கனமழை. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கருமேகங்களை பிளந்தபடி அருவி போல மழை கொட்டிய அரிய இயற்கை காட்சி. காவிரி ஆற்றில் நீர்வரத்து 4,000 அடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவிகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 2,369 கனஅடியாக அதிகரிப்பு. 120 அடி கொண்ட அணையின் நீர்மட்டம் 79.26 அடியாக உயர்வு. கோவை, நீலகிரி, தேனி உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இன்று கனமழை. வரும் 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று கணிப்பு. சத்தியமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றோடு மழை. மரம் முறிந்து விழுந்ததில் இருசக்கர வாகனங்கள் சேதம். திருத்தணி அருகே தெக்கலூர் கிராமத்தில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல். கடந்த 15 நாட்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று குற்றச்சாட்டு. சென்னை ராமாபுரத்தில் இரும்பாலான மேற்கூரை சரிந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளர்கள் 30க்கும் அதிகமானோர் படுகாயம், ஒருவர் உயிரிழப்பு. IPL கிரிக்கெட் இறுதிப் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த போது விபத்து.
சென்னை செங்கல்பட்டு வழித்தடத்தில் மின்சார ரயில்களுக்கான புதிய கால அட்டவணை அமல். கூட்டமான நேரங்களில் 6 முதல் 10 நிமிட இடைவெளியில் ரயில் இயக்கம். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகனங்கள் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து சென்றதால் பயணிகள் அவதி. தென் மாவட்டங்களில் இருந்து ஏராளமான வாகனங்கள் சென்னை நோக்கி திரும்பியதால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்று மெதுவாக நகர்ந்தன. திண்டிவனம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு. சுமார் 5 கிலோமீட்டருக்கும் மேலாக வாகனங்கள் மெதுவாக நகர்ந்ததால் வாகன ஓட்டிகள் அவதி. கோடை விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களில் இருந்து சென்னைக்கு படையெடுத்த மக்கள். நாகர்கோவிலில் இருந்து தாம்பரத்துக்கு இயக்கப்பட்ட அந்தியோதயா விரைவு ரயிலில் முண்டியடித்த பயணிகள். கோடை விடுமுறை முடிந்து மக்கள் சென்னை திரும்பும் நிலையில் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்வு. மதுரையிலிருந்து சென்னைக்கு விமான கட்டணம் 17,303 ரூபாயாக உயர்வு. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் வடகலை தென்கலை பிரிவினரிடையே கைகலப்பு. பூஜை செய்வது தொடர்பாக இரு பிரிவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. இன்று திருச்சி செல்கிறார் முதல்வர் விஜய். திருச்சி கிழக்கு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க ஏற்பாடு. திருச்சியில் முதல்வர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. QR கோடோடு கூடிய நுழைவுச் சீட்டு உள்ளவர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆனந்த் தகவல். முதல்வர் விஜய் வருகையை முன்னிட்டு திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை. போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. தாவேகா உள்ளிட்ட மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கட்சியில் ஐக்கியம். தேமுதிகவுக்கு அதிமுக இழைத்த கொடுமைக்கு தாவேகா மூலம் பதில் கிடைத்திருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. யார் கட்சி ஐசியூவில் இருப்பதாக கூறினாரோ அவர் கட்சிக்கும் அதே நிலை வந்திருப்பதாகவும் விமர்சனம். அன்னைக்கு கேப்டனுக்கும் தேமுதிகவுக்கும் நீங்க இழைத்த அந்த கொடுமை இன்றைக்கு திருப்பி அதிமுகவுக்கு தாவேகா மூலமாக வந்திருக்கிறது. அமைச்சர் பதவிக்காக சிலர் ஓடுவதாகவும் ஆனால் தேமுதிகவினர் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்றும் பிரேமலதா பேட்டி. எந்த சோபா செட்டுக்கும் ஆசைப்படாத கட்சி தேமுதிக என்றும் பெருமிதம். ஒரு பதவிக்கோ ஒரு பணத்துக்கோ எதுக்கும் ஒரு சோபா செட்டுக்கோ ஒரு பொருளுக்கோ எதுக்கும் ஆசைப்படாமல் திமுக அரசு குறித்து தாம் தெரிவித்த குறைகளை மு.க. ஸ்டாலினே பெரிய மனதோடு எடுத்துக் கொண்டார். அமைச்சர் ஆதவர்ஜுனாவின் துரந்த விமர்சனத்திற்கு பிரேமலதா பதிலடி. உள் மனதில் என்ன இருக்கிறதோ அதுதான் வார்த்தைகளாக வெளியே வரும். இந்த வார்த்தையை சொன்னவர் நிச்சயம் எதிர்காலத்தில் துரந்தராக மாறாமல் இருந்தால் வரவேற்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். சென்னை கோயம்பேட்டில் தனியார் மதுபான பாரில் ஏற்பட்ட தகராறில் கார் ஏற்றி பெண் கொலை. 3 பேர் கைது. தவேகாவை சேர்ந்தவருக்கு சொந்தமான மதுபான விடுதிக்கு சீல்.
போலூர் அருகே கல்குவாரியில் ஆய்வு நடத்த சென்றபோது இளைஞரிடம் மிரட்டும் தொனியில் பேசியதாக வைரலான வீடியோ. கனிம வள கொள்ளையை தடுக்க சென்றதாகவும் குவாரி நடத்துபவர்களிடமே அவ்வாறு பேசியதாகவும் தாவேகா எம்எல்ஏ அபிஷேக் விளக்கம். அவங்க யாரும் தொழிலாளிகள் கிடையாது, அவங்க எல்லாமே அவங்க தான் அந்த குவாரியை ரன் பண்ணுறவங்க. அந்த பையன், அந்த கன்சர்ன் பையன், அந்த தம்பி தான் வந்து டெட்டனேட்டரை யூஸ் பண்ணி பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு, எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு பிளாஸ்ட் பண்ணுறதுன்னு அந்த பையன் வாயிலேயே சொல்லியிருக்காங்க. எளியவர்களோட குரலாக தான், அவங்களுக்காக தான் நாங்கள் போய் அதை கேட்டோம். அது கேட்கும் போது தான் இது வந்து தவறான வழியில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. சோழர்களின் கடல் சாம்ராஜ்யம் எவ்வளவு வலிமையானது என்பதை அறிந்து வியந்தேன். சோழர்கால ஆனமங்கலம் செப்பேடு குறித்து மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பெருமிதம். ஆம் ஆத்மி ஆளும் பஞ்சாப் மாநிலத்தில் முதல்வரின் வீட்டை முற்றுகையிட முயன்ற அரசு ஊழியர்கள். பழைய ஓய்வூதிய திட்டம், அகவிலைப்படி நிலுவைத் தொகை, தற்காலிக ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தல். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் உயர்வு. லெபனான் மீது இஸ்ரேல் முழு வீச்சில் தாக்குதல் நடத்துவதால் மீண்டும் அதிகரித்த போர் பதற்றம் எதிரொலி. எரிபொருள் இறக்குமதியை குறைக்க மத்திய அரசு புதிய திட்டம். தாவர கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்படும் ஐசோபியூட்டனாலை டீசலில் கலப்பதை கட்டாயமாக்குவது குறித்து பரிசீலனை. மலேசியாவில் 16 வயதுக்கு கீழ் உள்ள சிறார் சமூக வலைதள கணக்கு வைத்திருக்க இன்று முதல் தடை. சிறாரின் உடல் மற்றும் மனநலை காக்கும் வகையில் நடவடிக்கை. பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் நியூயார்க்கில் இஸ்ரேல் தின அணிவகுப்பு. நீண்டகால அரசியல் மரபை மீறி அணிவகுப்பை புறக்கணித்த மேயர் ஜோஹ்ரான் மம்தானி. முந்தைய அதிபர்களை விட தனது உடல்நிலை சிறப்பாக உள்ளதாக மருத்துவ பரிசோதனைகளுக்கு பின்னர் ட்ரம்ப் கருத்து. ட்ரம்பின் இதயம் 14 வயது சிறுவனின் இதயம் போல இருப்பதாக வெள்ளை மாளிகையின் மருத்துவர் தகவல். சீனாவில் தொடங்கியது சர்வதேச நுண்ணறிவு கண்காட்சி. அதிநவீன தொழில்நுட்பங்களை கண்டு பார்வையாளர்கள் வியப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தொடர்ந்து 2வது முறையாக மகுடம் சூடியது பெங்களூரு அணி. அகமதாபாத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் குஜராத்தை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. இறுதிப் போட்டியில் அதிரடியாக விளையாடி 75 ரன்கள் குவித்து வெற்றிக்கு வித்திட்ட விராட் கோலி. ஆட்ட நாயகன் பட்டம் வென்று அசத்தல். ஐபிஎல் தொடரில் ராஜஸ்தானின் 15 வயது இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி அதிக ரன்கள் குவித்து ஆரஞ்சு கேப் வென்றார். தொடரின் மதிப்புமிக்க வீரராக தேர்வான சூரியவன்ஷி அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற சாதனையையும் படைத்தார். முன்னாள் முதல்வர் கருணாநிதி வாழ்ந்த கோபாலபுரம் தான் சென்னையின் பவர்ஃபுல்லான இடம். எதிர்காலத்தில் தனது மகன்களோ பேரன்களோ அரசியலுக்கு வரலாம் என்றும் இயக்குனர் கஸ்தூரி ராஜா பேச்சு. சென்னையிலே பவர்ஃபுல்லான இடம் கோபாலபுரம் தான். இப்ப இல்லையா? இல்ல, இப்பவும் இருக்கு. கோபாலபுரம் அங்கேதான் இருக்கு, கலைஞர் அங்கேதான் வாழ்ந்தார். ஒளி பிறந்த இடம். உங்க குடும்பத்திலிருந்து யாரும் எதிர்காலத்துல அரசியலுக்கு வரதுக்கு வாய்ப்பு வரலாமா? இது வேணான்னு சொல்றதுக்கு நம்ம யாரு? இல்ல வந்தா நல்லா வரமாட்டாங்கன்னு கணிக்கிறதுக்கு நாம யாரு?